horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. இவ இதுக்கு மேலையும் கீழையுமா பார்த்துட்டு இருக்கா? காக்கா எதுவும் மேல இருக்கா? சோறு வச்சிருக்காளா? ஏ சின்ன பொண்ணு எதுக்கு மேலையும் கீழையுமா பார்த்துட்டு இருக்கா? என்ன விஷயம்? என்னங்க எப்போ வந்தீங்க நீங்க? என்ன சின்ன பொண்ணு, வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டே இருக்கா, என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, நேத்து நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது நைட்டு பாத்தீங்களா? கிறிஸ்மஸ் வரப்போகும் உடனே தெருவுல எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு வீடும் எவ்வளவு லைட் போட்டு வச்சிருந்த ஸ்டார் சூப்பரா இருங்களா? நம்ம வீட்டுக்கும் எப்படி போடலாம், எங்க போடலாம்னு பாத்துட்டு இருக்கேன். அட யான் சின்ன பொண்ணு, நேத்து தான் கடையில கொண்டு ஒரு 10,000 ரூபாயை கொண்டு துணி எடுக்கணும்னு கொடுத்துட்டு வந்திருக்கு. இனி ஸ்டார் லைட்டுன்னு போட்டா அது ஒரு அமௌண்ட் ஆகும். வீணா சின்ன பிள்ளை தினமால பேசிட்டு இருக்கா நீயும். என்னங்க இப்படி சொல்லிட்டிய? எப்பவுமா போடுவோம், கிறிஸ்மஸ் வந்தா போடணுங்களா? எனக்கு என்ன, நேத்து பட்டா எடுத்தேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்தனா? உங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு நான் ஏதாவது எடுத்தனா? ஒன்னும் எடுக்கல. நான் கேட்கறது இந்த சீரியல் லைட்டு தானே, வாங்கி தாங்கலாம். அதான் சின்ன பொண்ணு, வீணா அது என்னத்துக்கு? ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்டார் லைட்டு கூட வாங்கி தர மாட்டேக்காரு. நான் பட்டா கேட்கேன் 10,000 ரூபாய்க்கு. சரி சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் வருத்தப்படுவாங்களா? உனக்கு இல்லாத ஸ்டாரா லைட்டா இன்னைக்கு நைட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவேன். நைட்டு போட்டு நம்ம வீட்டை அப்படி ஜுக்கு ஜுக்கு நாக்கிடலாம் என்ன? சரிங்க. உங்களுக்கு தெரியுங்களா, நேத்து வரும்போது நான் ஒரு லைட் காமிச்சேன் தெரியுமா? இப்படி விட்டு விட்டு எரிஞ்சி அந்த லைட் ஸ்டார் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு, வாங்கிட்டு வரேன். சின்ன பிள்ளைய விட மோசமால இருக்கா நீ? இது என்ன புது கதையா இருக்கு? ஸ்டார் லைட் எல்லாம் போடலன்னா இவளால இருக்க முடியாதா என்ன? வீணா திண்டத்துக்கு 500 ரூபாய் கொண்டு கடையில கொடுக்கணுமா? ஸ்டார் வேணும், லைட் வேணும். எம்மா எம்மா, என்னம்மா என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்னும் இல்லம்மா, உங்க அண்ணியார் இருக்கல்ல, சீரியல் வாங்கிட்டாங்க, லைட் வாங்கிட்டாங்க, ஸ்டார் வாங்கிட்டாங்கன்னு உன் அண்ணனை போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கா. அவன் பாவம்ல, அதை பார்த்துட்டு இருக்கேன். நானே சொல்லணும்னு நினைச்சேம்மா. நேத்தெல்லாம் வரும்போது பாத்தியா, எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் ஸ்டார் சூப்பரா இருந்தல. நம்ம வீட்லயும் அண்ணனை வாங்கி போட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ணியே சொல்லிட்டாவ. அது என்னத்துக்கு 500 ரூபாய் கொண்டு கடைக்காரன்ட்ட கொடுக்கறதுக்கு? நல்ல மட்டனை வாங்கி காரசாரமா வறுவல் வச்சு சாப்பிட்டுட்டு போலாம். வீணா அந்த லைட்டை கொண்டு மாட்டிக்கிட்டு என்னத்துக்கு? என்ன மணி, உன் வயசு கிட்டாப்ப கரெக்டா பேசியா? சும்மா இரு, வெளியே போய் பாரு ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் வீட்டை அலங்கரிச்சு வச்சிருக்காங்கன்னு. அண்ணி சொன்னது ஒரு தப்பு இல்ல. எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் வாங்கி அலங்கரிக்கட்டு. நானே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அதை வீட்டுல போட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். சரி சரி, என்னத்தையும் வாங்கி என்ன நீ செய்யுங்க, என்ன நீ போட்டுட்டு போங்க. சுமதி, உனக்கு தான் போன் அடிக்கி. யார் அடிக்கான்னு பாரு. இருமா, பேசிட்டு வாரேன். யார் அடிப்பா? ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி. எதுக்கு? சரி, வச்சிரட்டா? யாரு சுமதி, யாரு போன் போட்டா? யாருமா போடுவா, என் வீட்டுக்காரர் தான் போட்டாரு. என்ன சுமதி, ஏதோ விஷயமா இந்த நேரத்துல போன் போட்டிருக்காரு? ஒண்ணு இல்லம்மா, அவ அம்மாக்கு உடம்புக்கு நல்லா இல்லையா, சோறு பொங்கி கொடுக்கணுமா, அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வா, எப்ப வாரான்னு கேட்டாரு. இது என்ன புது கதையா இருக்கு? வாரத்துல 2 நாள் உடம்பு சரியில்லை, கால் வலிக்கு கை வலிக்குன்ட்டு புது சாக்கு சொல்லிடியாவ. அத பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. நல்லா சாப்பிடும், எல்லா இடத்துக்கும் நல்லா சுத்தம். ஆனா கால் வலிக்கு கை வலிக்கு அப்படி சொன்னாதானே நான் இருந்து சோறு பொங்கி கொடுப்பேன்னு நினைப்பு. அதுக்குதான் மூவிங்காரன்ட்ட இப்படி சொல்லியிருக்கோம். அதுக்காக இப்ப நீ அங்க போவே போறா? நான் எங்கம்மா போவேன்? நான் தான் அதுக்கே தாப்புல பேசி வச்சிருக்கோம்ல. எனக்கே ஒரு வாரமா தலைவலின்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் வரைக்கும் அண்ணி செய்யற சமையல சாப்பிட்டுட்டு அழகா தின்னுட்டு தூங்கலான்னு வந்திருக்கேன். நீ வேற. அதான் நான் பார்த்தேன். ஏன் மொபைலாச்சே நீ? கொஞ்ச நாள் இங்க இரு, அப்பதான் எனக்கும் கொஞ்சம் கம்பெனிக்கு ஆள் இருந்த மாதிரி இருக்கும். உங்க அண்ணி டெய்லியும் காலையில பேக்க தூக்கிட்டு ஆபீஸ்க்குன்னு போயிருவா, ராத்திரி தான் வருவா. வீட்டுக்குள்ள ஒத்தைக்கே குத்துக்கள் போல இருந்துட்டு என்னத்த செய்ய? முவகாரி வீட்டுக்கு போலான்னு நினைச்சா கூட மாமியார் விடமாட்டா போல. நல்ல பொங்கி கொடுப்பேன்ட்டு இங்கேயே இருக்க வைக்கா. பொங்கல் வர நிப்பாலாம். கடவுளே, பொங்கல் வரைக்கும் 2 பேர்த்துக்கும் பொங்கி போட்டு ஒரு வழி ஆயிர மாட்டேன். சுமதி கிட்ட போய் நம்மளாவது பேசி பார்ப்போம், அப்படியாவது வீட்டுக்கு போறாளான்னு பார்ப்போம். சுமதி, காஃபி எதுவும் வேணுமாமா? அத்தை, உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? வேண்டாம் நீ, மத்தியானம் 1 மணி ஆக போகுது. நீ நல்லா சாப்பிடணும். காஃபி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல, அதனால வேண்டாம் நீ. ஆமா மருமவளே, இந்த நேரத்துல சாப்பிடாம காப்பியை குடிச்சா எப்படி இருக்கும்? வயிறு ஃபுல்லா ஆயிட்டு சாப்பிடவே முடியும். நீ வேற இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கான்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன குழம்பு மருமவள வச்சிருக்கா? அத்தை, கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். முட்டை ஆம்லேட் போட்டு வச்சிருக்கேன். கருவாட்டு குழம்பு வச்சிருக்கா? அதான் மனமனன்னு இருக்கு. நாக்குல தண்ணி கேட்டாலே உருவே. ஆமாம்மா, எனக்கு கருவாட்டு குழம்புன்னு சொன்ன உடனே சாப்பிடணும் போல இருக்கு. என்ன நீ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? 2 பேரும் சாப்பிட வரட்டுமா? அது எல்லாம் ரெடி ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. தாளிக்க மட்டும் செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன்.
சீக்கிரம் ரெடி பண்ண மருமவளை. கருவாட்டு குழம்புன்னு சொன்னதுலேருந்து சாப்பிடணும் போல இருக்கு. சுட சுட சோத்தையும் கருவாட்டு குழம்பையும் போட்டு தின்னா எப்படி இருக்கும்? ஆமா, ஒருத்தி கஷ்டப்பட்டு செஞ்சு செஞ்சு தந்தா நல்லா தான் இருக்கும் துங்க வீலுக்கு. சுமதி, யாரோ ஃபோன் போட்ட மாதிரி இருந்து உன் வீட்டுக்காரராமா? ஆமா நீ என் வீட்டுக்காரர் தான். என் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, சாப்பாடு செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் போடியாவ. இது நல்ல கதையா இருக்கு பத்தியா நீ? உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ தானமா பார்க்கணும். ஒரு 2 நாள் போய் இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வாயா. என்ன மருமவளை சொல்லியா? என் மவளை என்ன அவளுக்கு சோறு பிஞ்சு கொடுக்கறதுக்கான கட்டி வச்சிருக்கேன். என்னத்த இப்படி சொல்றிய? மருமவான்னு போனா எல்லா வேலையும் செய்யணும்ல, கஷ்டப்பட்டா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல. மருமவளை நீ பேசாத, தேவையில்லாம பேசிட்டு என்கிட்ட வம்புக்கு வராத. சண்டை போடுறதுனே வரான்னு நினைக்கேன். அத்தை, இனி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நானும் 2 வாரம் எங்க வீட்டுல போய் தான் நிப்பேன். என்ன மருமவளை சொல்லியா? அவ்வளவு திமிர உனக்கு? சின்ன பொண்ணு, வர வர உனக்கு திமிர அதிகமாயிட்டே இருக்கு. போய் வேலையை பாரு போ. என்னனையும் போங்க, நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு, நீங்களே உங்க மொபைல கெடுத்துருவிய போல. அண்ணி எப்படி பேசிட்டு போறவன் பாத்தியாமா? அவியலுக்கு நாங்க இருக்கிறது இப்ப பிடிக்கவே இல்ல. ஆமாமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வர வர அவளோட நடவடிக்கைகள் சரியே இல்ல. வாமா, வயிறு பசிக்கு நம்ம சாப்பிடுவோம். கருவாட்டு குழம்பு என்ன இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, நானும் உங்க அண்ணியார் வாயில கருவாட்டு குழம்புன்னு கேட்டதுல இருந்து சாப்பிடலான்னு தான் இருக்கேன். என்ன நடந்தா என்ன, முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கிடலாம். வா. மாலாக்கோ, என்ன செய்ய? சமையல்லாம் முடிஞ்சா? வா மேரி, எல்லாம் முடிஞ்சு சும்மா தான் இருக்கேன். ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களாக்கோ? இல்ல மேரி, இனிதான் எடுக்கணும். இன்னைக்காவது கூட்டிட்டு போய் எடுத்துடணும் பத்துக்க. சின்ன பொண்ணு வீட்டுல நேற்று ஒருத்தரையும் காணல பாத்தீங்களா? எல்லாரும் துணி கடைக்கு போய் நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். நான் நேற்று கடைக்கு போகும்போது பார்த்தேன், வீடு பூட்டி கிடந்துச்சு. எங்க போனவன்னு தெரியாது. ட்ரெஸ் எடுக்க போயிருந்தாவ? ஆமாக்கோ, ட்ரெஸ் எடுக்க தான் போனாவ. நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் வந்திருப்பாவ. கை நிறைய பையோடி வந்தாவ. எப்படி 4-5 பட்டு எடுத்துருப்பா சின்ன பொண்ணு. அது எப்படி மேரி, அப்படியே மாமியார் அப்படிலாம் எடுக்க விட்டுருக்காரு. என்ன மாலாக்கோ, மேரிய கல்லறங்க நிக்கவ? என்ன விஷயம்? கிறிஸ்மஸ்க்கு பண்டை எதுவும் செய்றீங்களா? கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல சின்ன பொண்ணு. வேற எங்கனோடி இருந்து பண்டத்தை செய்ய? ட்ரெஸ் தான் எப்பவுமே எடுக்கலாம, பண்டம் செஞ்சா செஞ்சு தின்னுட்டு இருக்கலாம்ல. நேத்து நீங்க குடும்பமா ட்ரெஸ் எடுக்க போயிருக்கே, ஒரு வார்த்தை சொல்லல சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு எப்படி ஒரு 5-6 பட்டு எடுத்துருக்க மாட்டா? அட நீங்க வேறக்கோ, வீட்டுல 2 பேர் இருக்கவல்ல, அதுலயும் விருந்துக்குன்னு ஒரு நாத்தனார் வந்திருக்கா. பட்டு எடுத்து கொடுக்கணுமா விருந்துக்கு வந்ததுக்கு? சும்மா இல்ல, 2000-3000 பட்டுலாம் கிடையாது, 15000-25,000 பட்டுல போய் நிக்காக்கோ. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? 25,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்தா? ஆமாக்கோ, 25,000 ரூபாய்க்கு சிவப்பு கலர்ல ஒரு பட்டு எடுத்துட்டு இதுதான் வேணும்னு நிக்கா. சரி, அவளாவது விருந்துக்கு வந்திருக்கானா? மாமியாரு அதே மாதிரி மஞ்சள் கலர்ல பட்டு எடுத்து வச்சுட்டு எனக்கும் கிறிஸ்மஸ்க்கு வேணும்னு நிக்குது. என்னத்த பண்ணக்கோ? அட கடவுளே, 50,000 ரூபாய்க்கு பட்டே எடுத்திருக்கியே. நான் எடுக்க விடுவேனா? 50,000 ரூபாய்க்கு பட்டு 50,000 ரூபாய் இருந்தா என்னெல்லாம் செஞ்சுட்டு போலாம். என்னனையோ கடைக்காரன்ட்ட பேசி எடுத்து 4,000 ரூபாயில முடிச்சிட்டேங்கோ. என் மாமியாருக்கு தெரியாது, 25,000 ரூபான்னு நினைச்சிட்டு இருக்கு. அதென்ன பார்த்தேன், நீ எப்படிப்பட்ட ஆளு? ஆமா, டெய்லி வேலைக்கு போறது நான். சம்பாதிச்சு எனக்கே 5,000 ரூபாய்க்கு மேல ஒரு பட்டு எடுக்க மாட்டேங்கோ. 50,000 ரூபாய்க்கு 2 பேர்த்துக்கும் எடுத்து கொடுத்தா நான் எங்க போவேன்? சரி சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலையா? எடுக்கணுங்கோ, வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம தான் எடுக்கணும் பத்துருங்க. சரி சின்ன பொண்ணு, ஒரு நாள் சேர்ந்து போய் எடுத்துட்டு வருவோம் என்ன? சரிக்கோ, பாப்போம். சீரியலு ஸ்டார்லாம் வாங்கிட்டாங்கன்னு கேட்டிருக்கேன். இன்னைக்கு நைட்டாவது வாங்கி தராரான்னு பாப்போம். சின்ன பொண்ணு, மத்தியானம் சாப்பாடுலாம் செஞ்சிட்டியா? பத்திலா வந்ததுல மறந்தே போனேன். உங்ககிட்ட 2 கத்திரிக்காவும் வாழைக்காவும் வாங்கலான்னு வந்தேங்கோ. கருவாட்டு குழம்பு வைக்கணும், வச்சுட்டேன்னு மாமியார்ட்ட சொல்லிட்டேன். குழம்பு அடுப்புல கிடக்கு. கருவாட்டு குழம்புக்குள்ள கொஞ்சம் வாழைக்காவும் கத்திரிக்காவும் போட்டாதானே கொஞ்சம் கணிசமா இருக்கும். சரி சின்ன பொண்ணு, பாவம் தான். 2 பேர்த்துக்கு சமைச்சு நீ கொட்டை தான் செய்யணும். நான் நாத்தனார் காரி வீட்டுல இருந்து திங்குதுக்குனே வந்திருக்கா. ஆமாக்கோ, வீட்டுக்காரரு ஃபோன் பண்ணி கூட்டா கூட போக மாட்டுக்கா. எல்லாம் என் மாமியார் பண்ணிய வேலை. மொபைலை கைக்குள்ளேயே வச்சுக்கிடணும்னு நினைக்கி. நீ யார் எப்படியாவது தள்ளி விட்டுரு, வீட்டுக்குள்ள சேர்க்காத. இப்படியே இருந்து வர வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமா இருந்துருவா. சரிக்கோ, நேரம் ஆயிட்டு. மாமியார் தேடுவாவ. அப்பவே சாப்பாடு வயிறு பசிக்கு கருவாட்டு குழம்புன்னு இருந்துச்சு. இன்னும் வைக்கலன்னா ஹேன்னு முழிக்கும். போய் பார்த்துட்டு போயிட்டு வரேன். என்னக்கோ இக்கோ வாழைக்கா கத்திரிக்கா இரு சின்ன பொண்ணு, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க எடுத்து தாரேன்.